வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் சூர்யா நடித்த கருப்பு படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இது ஒரு பிரம்மாண்டமான சொதப்பல் படம். இந்த படத்தில் என்ன ஆகுதுன்ட்டா, நம்ம ஹீரோ சூர்யா இருக்கார் இல்லையா, 50 நிமிஷம் கழித்து வர்றாங்க ஸ்க்ரீன் மேலே. அது வரைக்கும் கேரளா இந்த கிராமத்துலேருந்த ஒரு வயசானவர், கொஞ்சம் ஃபேமஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அவங்க டாக்டரோட வந்துட்டு இருக்காரு. அவங்க பேக்கில் நிறைய நகை இருக்குது. ஆல்மோஸ்ட் 60 lakhs 70 lakhs வேல்யூ நகை இருக்குது. அதே எடுத்துகிட்டு வந்தாங்கன்ட்டு அவங்க பொண்ணுக்கு ஒரு மாதிரி டிசீஸு. அதுக்கு டாக்டர் ஏதோ 25 lakhs 30 lakhs கேட்குறாங்க. ஸோ அதனால அது சென்னையில் விற்றுட்டு நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலான்ட்டு வந்திருக்காங்க. அப்பா பொண்ணும் வந்திருக்காங்க. வந்துட்டு ஒரு சென்ட்ரலில் இறங்காமல் பேசன் பிரிட்ஜ் கிட்ட இறங்கிடுறாரு, யாரோ தப்பாக கைட் பண்ணிட்டு. ஸோ அது இன்னொரு 2 நிமிஷத்தில் 2 பேர் வந்து அந்த நகையெல்லாம் இவரை அப்பா பொண்ணை அடிச்சுட்டு நகையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் ரொம்ப இவரெல்லாம் கிண்டலாக பேசுகிறாரு. அவ்வளோ நகை உன்கிட்ட எப்படி வந்துச்சு, எப்படி சம்பாதிச்சு, என்ன உன்கிட்ட அதுக்கெல்லாம் பில்ஸ் இருக்கா, சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, அப்படியெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் இந்த திருடுங்க பிடிச்சிட்டு ஒன்லி 75% ரிகவர் ஆகுது கோல்டு எல்லாம். இன்னொரு 25% இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் இல்லை, அதை நாங்கள் எங்களுக்கு கொடுக்க முடியாது, அது 75% கொடுக்க முடியாது, அதை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு கோர்ட் மூலியமாக தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படி சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் கதை போயிட்டுருக்கு. இதில் ஆர்ஜே பாலாஜி ஒரு பெரிய ஒரு ஹைகோர்ட் மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய வக்கீல், பெரிய லாயரு, ஆனால் பயங்கர வில்லன்னான லாயர். ஸோ இவன் எல்லாரையும் ஏமாற்றிட்டு எப்படி காசு பண்ணுறது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய கோர்ட்டு, நிறைய பேர், ஒரு 200-300 பேர் லாயர்ஸ் ஒர்க் பண்ணுற இடம் அது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு கருப்பண்ண சுவாமியை காட்டுறாரு. அது அந்த கருப்பண்ண சுவாமி தான் சூர்யாவை ஆயிடுறாரு. கிராமத்தில் இருக்கிற அந்த கருப்பண்ண சுவாமி பவர்ஃபுல் இது ஒரு சூர்யாவை ஆயிட்டு இந்த சிட்டிக்கு வர்றாரு. சிட்டிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இவங்க வந்து லாயர் ஆகிட்டு வாதாடுறது அப்படி இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ படத்தில் மியூசிக் பண்ணுறதுக்கு வேலை கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டரு சாய் அபியங்கர். இந்த படத்தில் அவருக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கச்சடாவாக அடித்து விட்டுருக்காங்க, அனிருத் மாதிரி கச்சடாவாக அடித்து விட்டுருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா சூர்யா ஹீரோவான்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். கிட்ட 70% ஆர்ஜே பாலாஜி தான் வர்றாங்க. சூர்யா ஒரு 45 to 50% தான் படத்தில் வர்றாங்க. வந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ வேலை கிடையாது, ரொம்ப வேலை கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான சீன்ஸு, அங்கே இங்கே ஒரு டான்ஸு, ஒரு சாங் எல்லாம் இருக்குது. எதுவும் எஃபெக்டிவாக இல்லை. படம் ஃபுல்லாக அறுவை காமெடி, பயங்கர அறுவை காமெடி. போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தா இந்த அப்பா பொண்ணு வந்தாங்க இல்லையா, கேரளா இருந்தா, அந்த அப்பாவை பார்த்துட்டு கேட்குறேன், மம்முட்டி வாங்க. இதெல்லாம் தப்பான விஷயம். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை பேரை வச்சு என்ன சில்லி ஜோக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு யாரும் சிரிக்கலை. இந்த மாதிரி ஒரு 50 ஜோக்ஸ் இருக்குது. ஒரு 30 இடத்துல வேறு வேறு படம் ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தனுஷ் பற்றி பேசிகிட்டு இருப்பார், மூக்குத்தி இந்த டைரக்டர் அடுத்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, நிறைய ஆக்டர்ஸ் பற்றி எல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். பட் அது ஒரு ஜோக் மாதிரி வருது, பட் எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நம்ம திடீர்னு நம்ம ஆர்ஜே பாலாஜி கோர்ட்டில் அன்னியன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுருவார். ஓ அப்படின்ட்டு நம்ம
வாட்டர்மெலன் சுதாகர் மாதிரி அப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. அது பார்க்கறதுக்கு அசையமாக இருக்குது, ரொம்ப அருவருப்பாக இருக்குது, எந்த ஜோக்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது. சூர்யா அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெய்பீம்ல அவங்க ரோல் இதோட நல்லா இருந்தது. அதில் கிட்ட அதே மாதிரி இவர் கோர்ட்டில் வர்றாரு, வாதாடுறாரு. அப்போ த்ரிஷா வரும். த்ரிஷா கோர்ட்டில் ஒரு கேரக்டரு. த்ரிஷாக்கு வேலையே கிடையாது. த்ரிஷா ஒரு 15-20 சீனில் வந்தால் கூட சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. த்ரிஷாக்கு எந்த தீனி கூட போடல. ஸோ த்ரிஷா படத்தில் ஆக்சுவலி வேஸ்ட்டு. மீதி நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காரு, நிறைய காமெடி டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலி இது சீரியஸான படம். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம கரால பேங்க்ல ஸ்கேம் பண்ணுறது பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் படங்கள் தமிழ் டைரக்டர்ஸ் ஒரு 2 வருஷமா ஒரு 4-5 பேர் எடுத்திருக்காரு ஸ்கேம். ஸோ இப்போ ஒன்று எக்ஸாம்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துட்டு இருக்கு. அது கூட எஜுகேஷன் சிஸ்டம்ல எக்ஸாம்ல என்னென்ன நடக்குது ஸ்கேம் பண்ணிட்டு சர்க்குணம் டைரக்ட் பண்ணப்பட அதுவும் ஸ்கேம், இது ஸ்கேம். பட் இந்த கோர்ட்ல ஒரு 100 வருஷமா இந்த மாதிரி 1000 விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. ஒரு லாயருக்கு என்ன வேலைன்ட்டா அவங்க கிளைண்ட்டு கொடுத்த காசுக்கு அவங்க வாதாடணும். அந்த கிளைண்ட்டு கொலைகாரனோ, ரேபிஸ்டோ, பெரிய எம்எல்ஏ பையனோ, அது அவருக்கு மொராலிட்டி பற்றி இல்லவே இல்லை. அவர் வாதாடணும், ஜெயிச்சுட்டு அவருக்கு ஒரு பணம் வரும். அது ஆக்சுவலி இது ஒன் சைடடாக இருக்குது, டிபேட் மாதிரி இருக்குது. டிபேட்டில் நாங்கள் சப்ஜெக்ட் இருந்தால் ஒரு பக்கம் தான் பேசுவோம். அந்த மாதிரி தான் லாயர் ஜாப் கூட. ஸோ இந்த கோர்ட்டில் என்னென்ன நடக்குது, இந்த கோர்ட்டில் நம்ம ஆர்ஜே பாலாஜி ரொம்ப பெரிய ஆள். கிட்டத்தட்ட எல்லா லாயர்ஸும் இவன் கண்ட்ரோலில் இருப்பாங்க. இவன் என்னென்ன சீட்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி கதையெல்லாம் போகிறது. கொஞ்சம் இடத்துல தெலுங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ நிறையா இந்த அம்மன் கோயில், கருப்பண்ணா கோயில், இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருது இல்லையா படத்தில். அந்த மாதிரி கருப்பண்ணா கோயில் சீன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதில் தான் அந்த கருப்பண்ண சுவாமி தான் சூர்யா ஆகிட்டு இந்த கோர்ட்டில் வந்து வாதாடுறதுக்கு வந்திருக்காங்கன்ட்டு காட்டுறாரு. கடைசியில் அந்த பொண்ணு இறந்து போயிடும். அப்போ கூட்டு வந்தார் இல்லையா கேரளா ஆர்டிஸ்ட்டு, அவங்க பொண்ணு இறந்து போயிடும். ஸோ வேற ஒருத்தா 30 வருஷமாக போராடிட்டு இருக்கிறான் இந்த கோர்ட்டில். அவனுக்கு ஏதோ வர வேண்டியது இருக்குது, அது வரலை. 30 வருஷமாக போராடுறான்னா அவங்க சொல்கிறாரு 30 வருஷமாக தாடி எடுக்காமல் இருக்கிறான்ட்டு காட்டுறாரு. அவனுக்கு பெரிய தாடி எல்லாம் கிடையாது. 30 வருஷமாக தாடி விட்டால் அது கிட்ட கால் ஒர்க்கு வந்துடும். பட் இது நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயில்டு போல. பட் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சப்ஜெக்ட் நாங்கள் ரொம்ப டீப்பாக போனால் கோர்ட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன அநியாயங்கள் நடக்குது அப்படி டீட்டெயிலாக போனால் ஒரு 1000 எபிசோடு கதை பண்ணலாம், 1000 கதைகள் பண்ணலாம். பட் நமக்கு இது படம் 2.5 ஹவர்ஸ்ன்றதுனால அத்தனை கதைகள் பண்ண முடியாது. ஒரு 3-4 இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒன்று அந்த நகையை தேடி போச்சு இல்லையா, அந்த நகை கோர்ட்டுக்கு போயிடும். அந்த ஜட்ஜு கூட ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படி எல்லாம் கதை போடுது. பட் அங்கே இங்கே சின்னதாக அந்த மாதிரி விஷயங்கள் வருதை தவிர ரொம்ப டீப்பாக ரொம்ப சீரியஸாக எங்கேயும் இந்த கதையை டீல் பண்ணல. 2-3 சாங்ஸ் வரும், ரொம்ப சுமாராக இருக்குது. 1-2 டான்ஸ் வரும், ரொம்ப சுமாராக இருக்குது. கூட இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஒருத்தன் தான் என்ஜாய் பண்ணாமல் உட்காந்துருந்தேன். அப்போ நான் நினச்சேன் இவங்களெல்லாம் பயங்கரமான சூர்யா ஃபேன்ஸு, இல்லைன்ட்டு எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ ரெண்டில் ஒன்று இருக்கலாம் அப்படி யோசனை பண்ணி. ஸோ ஆக்சுவலி இதில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா சூர்யா ஹீரோவா அந்த மாதிரி டவுட் எல்லாம் வந்துடும். சூர்யா ரொம்ப கம்மியாக வர்றாங்க. பட் சூர்யா டேலண்ட் எல்லாம் சரியாக யூஸ் பண்ணிக்கல. இந்த படம் ஒரு காமெடியா, ஒரு சீரியஸ் படமா, ஒரு ஸ்கேம் படமா, எல்லா கன்ஃபியூஷனும் இந்த படத்தில் இருக்குது. பட் ரசிக்கிற மாதிரி படத்தில் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சூர்யாக்கெல்லாம் ஒரு பெரிய கம்பேக் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது.
ஏற்கனவே இந்த டிக்கெட்டிங்ல எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருந்தது. நேற்று டிக்கெட் வாங்கினோம், படம் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த புக் மை ஷோ டிக்கெட்ஸ் புக் பண்ணுறாங்க. டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு கேன்சல் ஆன உடனே பணம் கொடுத்துடணும், அட்லீஸ்ட் 1 டேல. நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, 7 டேஸில் ரிட்டர்ன் கொடுக்குறோம். எதுக்கு உனக்கு 7 டேஸ்? நாங்கள் அனுப்பும்போது 1 மினிட்ல ரெஜிஸ்டர் ஆகிடும் இல்லையா? நீ நம்ம பணம் 7 நாளுக்கு வச்சுக்கிற. இது நிறைய பேர் இந்த புக் மை ஷோக்கு கொஸ்டின் கேட்கணும். இதான படம் கேன்சல் ஆனால் அன்றைக்கே பணம் கொடுத்துடணுன்ட்டு எல்லோரும், நான் நிறைய பேரை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி சூர்யா படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 50 நிமிஷம் 45 நிமிஷத்தில் தான் வர்றாங்க. சூர்யா சார் இந்த மாதிரி கதைகளுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்டை நீங்கள் என்கரேஜ் பண்ணாதுங்க. நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த பேட் கேர்ள் பண்ண டைரக்டர் ரொம்ப நல்ல படம் பண்ணுறா. சுதா கொங்காரா நல்ல படம் பண்ணுறா. ரஞ்சித் நல்ல படம் பண்ணுறாரு. திரை பண்ண டைரக்டர் ரொம்ப நல்ல படம் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் கால் ஷீட் கொடுத்தா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க அட்லீஸ்ட் படம் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு நல்ல பேர் வரும். நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு பேர் வரும். பணம் லாஸ் ஆகிடலாம். பட் இங்கே பணமும் லாஸ், உங்களுக்கும் பேர் இல்லை. அதனால தயவுசெய்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பழைய டைரக்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எழிலில் எடுத்துக்கலாம், ஆட்டோகிராஃப் டைரக்டரை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு 30-40 இடத்துல காமெடியன் வருது, எங்கேயும் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. த்ரிஷா கேரக்டரில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. மீது நிறைய ஒரு நட்டி ஒரு ஜஸ்டிஸாக வர்றாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஒரு காமெடியன், அவர் ரஞ்சித் படத்துல எல்லாம் நடிக்கிறாரு, அவங்க வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாம் வருது. கோர்ட் ரூம் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. கோர்ட் ரூம்ஸ், இது படமே இது கோர்ட் பற்றி, கோர்ட்டில் நடக்கிற அநியாயங்கள், லாயர்ஸ், அவர் எவ்வளோ கரப்டாக இருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படம் பேசிட்டு வரும். ஸோ இதுக்கு ஒரு காமெடி மாதிரி போனதுனால இது எதுவும் சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அப்புறம் இந்த நம்ம சூர்யா வந்திருக்காங்க, இவங்க கடவுள்ன்ட்டு த்ரிஷாக்கு தெரியும், மீதி யாருக்கும் தெரியாது. பட் அவங்க பவர் எல்லாம் ஒரு டெரிட்டரியில் மட்டும் ஒர்க் ஆகுதான். இப்போ அவர் ஒரு கிராமத்தில் இருக்காருன்ட்டா அந்த 40 கிலோமீட்டர் அந்த கிராமத்து மக்களுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லைன்ட்டு அந்த கருப்பண்ணா சுவாமி பவர் எல்லாம் வேற டெரிட்டரியான ஒர்க் அவுட் ஆகாதா? இந்த மாதிரி எல்லாம் லாஜிக் இல்லாத நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை, டைலாக்ஸ் நல்லா இல்லை. எங்கேயும் ஓன்ற மாதிரி, ஆஹா ஓஹோன்ற மாதிரி படத்தில் ஒன்றும் கிடையாது. படம் ஒரு டோட்டல் சொதப்பல். ஆனால் சூர்யா ஒரு அற்புதமான மனிதர், ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். அவர் கண்டினியூஸாக ஒரு 2-3 இயர்ஸாக படங்கள் எல்லாம் ஃப்ளாப் ஆகி தான் போயிட்டே இருக்கு. ஸோ சூர்யா சார், நீங்கள் நல்ல கதைகள், நல்ல டைரக்டரை சூஸ் பண்ணும். படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. படம் ஒரு டோட்டல் வேஸ்ட். நன்றி. சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.